ஸோ பைத்தான்னா என்னன்னு சொல்றதுக்கு முன்னாடி அதை பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் தந்துடுறேன். இதை உருவாக்குனது யாரு அப்படின்னா குய்டோ வேன் ரோசம் இந்த இயர் ஆஃப் 1991. ஓகேங்களா? ஓகே. இந்த பர்டிகுலரான ஒரு பைத்தான்ன்ற ஒரு ஸ்கில் இருக்கு இல்லையா, அது ஒன்ன மட்டும் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பேக் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், சைபர் செக்யூரிட்டி, ஐஓடி, ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், கோடிங், அப்படின்ட்டு இந்த லைக் கேமிங் டெக்னாலஜி, ஓகேங்களா, இந்த மாதிரி எவ்வளவோ ஃபீல்டு கெரியர் பார்த்து வந்து ஓப்பன்ல இருக்கு பைத்தான்ற ஒரு ஸ்கில்ல வச்சு. ஓகேங்களா? பைத்தானுக்கு அவ்வளவு பவர் இருக்கு. வந்த புதுசுல பைத்தான் வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது, ஒரு ஆப் டெவலப் பண்றதுக்கு அவ்வளவுதான். போக 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 அதோட வெர்ஷன் மாற மாற நமக்கு அதுல லைப்ரரி செட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராசஸர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சரி, நான் வந்து இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன். இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதுல்ல உங்களுக்கு? நான் பாருங்க, பைத்தான் ஆன்லைன் கம்பைலர்ல போடுறேன். தெரிச்சா? இதுல போயிட்டு குரோம்ல இருங்க, இது ஏஐ மோட்ல இருக்கு. நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். மினிமைஸ் பண்ணிட்டு குரோம்ல போயிட்டு பைத்தான் ஆன்லைன் கம்பைலர் நீங்க என்டர் அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கு இல்லையா ஒரு லிங்க், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் இதுல போய் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. சரி, ஓகே, நம்ம சிம்பிளா போலாம். என்ன கேட்டீங்கன்னா இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்க்காதீங்க. ஜஸ்ட் லைக் ஒரு சிம்பிள் ஒரு கேமிங் லாங்குவேஜ் மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே பாருங்க, இப்போ இந்த கம்பைலர் ஃபுல்லா இருக்கா? ஓகே, நான் ஃபர்ஸ்ட் இங்க இருந்து உங்களோட ஒரு கோடிங் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. நான் என்னென்ன சொல்றேனோ அதை அப்படியே நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. நீங்க எதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணணும்ன்ற ஒரு அவசியமே இருக்காது. நான் சொல்ல சொல்ல உங்க மைண்ட்ல அதை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா ஒன்ஸ் அது உங்களோட மைண்ட்ல இருந்து மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் பைத்தான் ஸ்டார்ட் பண்ண போறேன். பைத்தான்றது லைக் ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மாதிரியே இருக்கும், நம்ம இங்கிலீஷ்ல பேசுற மாதிரியே இருக்கும். ஸோ இந்த இதுல நான் எங்கெங்கெல்லாம் ஒரு பர்டிகுலர் வேர்டை ஃபங்க்ஷன் மென்ஷன் பண்றேனோ தென் யூ ஹாவ் டு ரிட்டர்ன் ஒரு ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். நான் எதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் சொல்றேனோ பக்கத்துல ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். அப்ப அது பக்கத்துல நான் என்ன பண்ணணும்? பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். அவ்வளவுதான், ஒரு பிராக்கெட்டை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இப்போ நான் என்ன பண்றேன் பாருங்களேன். ஒரு ஸ்ட்ரிங் கரெக்டா ஒரு கேரக்டர் நான் போட போறேன். நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாய் சாணக்கியா நான் போறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் ஒரு வார்த்தையை எழுதியிருக்கேன் இல்லையா, இங்கிலீஷ்ல நான் ஒரு வார்த்தையை எழுதியிருக்கேன். அப்போ நான் ஒரு கேரக்டரை ஒரு பிரிண்ட் உள்ள கொடுக்குறேன்னா டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். ஓகேங்களா? டபுள் கோட்ஸ் இல்லைன்னா சிங்கிள் கோட்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி கோட்ஸ்க்குள்ள கொடுத்தா எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்ப டபுள் கோட்ஸ் கொடுத்தா திரும்ப க்ளோஸ் பண்றதுக்கு டபுள் கோட்ஸ் தான் கொடுக்கணும். ஆமா, எங்க நம்ம ஆரம்பிக்கிறோமோ அங்க டபுள் கோட்ஸ் கொடுக்கிறோம்னா அந்த முடிக்கிற இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஓகே. இப்ப நான் ரன் பண்ணேன்னா அது எனக்கு இங்க என்ன இருக்கோ அது அப்படியே இங்க டிஸ்பிளே பண்ணும். பிரிண்ட்ன்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன, அப்படியே பிரிண்ட் எடுத்து கொடுன்னு பிரிண்ட் எடுத்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? இத வந்து நீங்க ஒரு லெட்டருக்கு போடும்போது தான் டபுள் கோட்ஸ் போடணுமே தவிர நம்பருக்கு போடும்போது டபுள் கோட்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது. நம்பரை நீங்க கொடுத்தீங்கன்னா டேரக்டா நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. ஓகேவா? புரியுதாது? சரி, இப்போ நான் a = 5ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஏன்னு சொல்றேன். இப்போ என்ன வரும்? 5 வரும். ஏன்னா அந்த 5ன்றது ஏன்ற ஒரு பாக்ஸ்க்குள்ள இருக்கு. கரெக்டா? இந்த ஏன்ற பாக்ஸுக்கு பேரு தான் வேரியபிள். ஓகேங்களா? வேரியபிள் ஒரு வேர்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்ற பாக்ஸுக்கு பேரு வேரியபிள். நான் ஒரு சில சினாரியோ, அதாவது ஒரு சில கான்செப்டுக்கு ஒரு சினாரியோ வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அந்த சினாரியோவை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கிராசரி ஸ்டோர் போறீங்க. ஓகேங்களா? அந்த கிராசரி ஸ்டோர்ல போயிட்டு ஒரு சால்ட் பேக்கெட், ஒரு சுகர் பேக்கெட் வாங்குறீங்க. வாங்கிட்டு வந்து வீட்டுல அதை தனித்தனி பாக்ஸ்ல கொட்டி வைக்கிறீங்க. கரெக்டா? ரெண்டோட சப்ஸ்டன்ஸுமே ஒயிட் கலர்ல இருக்கு. சோ அது என்ன, அதாவது இப்ப நீங்க ஒரு பாக்ஸ்ல சால்ட்டை கொண்டு வச்சிருக்கீங்கன்னா அந்த பாக்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்றத நீங்க லேபிளிங் பண்ணுவீங்க. அப்போ அந்த பாக்ஸுக்கு மேல இது சால்ட், சுகர் இருக்கிற பாக்ஸுக்கு மேல அது சுகர் அப்படின்னு லேபிளிங் பண்ணுவீங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி நான் லேபிளிங் பண்றதுக்கு பேர் தான் இந்த வேரியபிள் நேம். அப்போ இங்க ஒரு பாக்ஸ் இருக்கு, அந்த பாக்ஸுக்கு பேரு ஏ, அதுக்குள்ள நான் 5 கொடுத்துருக்கேன். அப்போ ஏன்ற பாக்ஸை நான் கூப்பிட்டா ஏன்ற பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கோ அதான் எனக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம கொடுக்க போற டேட்டாவை கண்டெய்ன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு, உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் தேவை. அந்த பாக்ஸுக்கு பேர் தான் வேரியபிள். ஓகேங்களா? வேரியபிள். இந்த வேரியபிள உங்களால என்ன பேரோட வச்சு கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா?
எப்படி வேணாலும் என்ன பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இப்ப ரன் பண்ணி பாக்குறேன், ரன் வரும் பாருங்களேன். அந்த 5 வந்துருச்சா? பட் ஓகே ஸ்டார்டிங்ல நம்பர் வரக்கூடாது. வேரியபிள் கிரியேட் பண்ணும்போது ஸ்டார்டிங்ல நம்பர் வரக்கூடாது. இன் பிட்வீன்ல அதாவது நீங்க கிரியேட் பண்ற நேம்ஸ் இருக்கு இல்லையா, ஆமா அந்த நம்பர் வந்து ஸ்டார்டிங்ல வரவே கூடாது. நீங்க கிரியேட் பண்ணும்போது கேரக்டர் வந்து நீங்க கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே இப்ப நான் ரன் பண்ணும்போது எனக்கு சின்டாக்ஸ் எரர் வரும் பாருங்க, இன்வாலிட் டெசிமல் லிட்டரல். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கிரியேட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். இப்போ இந்த இடத்துல நீங்க புதுசா இன்னொரு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க, என்னது? சின்டாக்ஸ் எரர். சின்டாக்ஸ் என்னவா இருக்கலாம்? நீங்க ஒரு கேம் விளையாடுறீங்க. இப்போ ஒரு கேம் விளையாடுறீங்க, அந்த கேமுக்குன்னு இருக்கக்கூடிய ரூல்ஸை மீறி நீங்க விளையாடுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? அதே மாதிரிதான் இந்த ப்ரோக்ராமுக்குன்னு ஒரு ரூல் இருக்கு. அந்த ரூலை தாண்டி நீங்க வேற என்னமோ அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்டாக்ஸ் எரர் வரும். சோ அந்த சின்டாக்ஸ் ப்ரோக்ராமோட ரூல். ஓகேங்களா? இந்த ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர், ப்ரோக்ராமோட ரூல், ப்ரோக்ராமோட கண்டிஷன், இதை குறிக்கிறதா சின்டாக்ஸ். ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நம்பரை ஸ்டார்டிங்ல தான் போட முடியாதே தவிர வேற எங்க வேணாலும் போட்டுக்கலாம். நடுவுலயோ லாஸ்ட்லயோ எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? ஓகே நம்பர் வந்து ஃபர்ஸ்ட்ல தான் வரக்கூடாது. ஓகேங்களா? ஆல்சோ ஸ்பெஷல் கேரக்டர்னா என்ன? வாட் இஸ் மீன் பை ஸ்பெஷல் கேரக்டர்? சிம்பிள்ஸ். சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிம்பிள்ஸ்ல ஒரே ஒரு சிம்பிள் தான் அக்செப்ட் பண்ணும், அதான் அண்டர்ஸ்கோர். அந்த அண்டர்ஸ்கோரை நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்ல எல்லாம் எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அண்டர்ஸ்கோர் மட்டும் அக்செப்ட் பண்ணும். அக்செப்ட் பண்ணா அதை நீங்க எங்க வேணாலும் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட்ல லாஸ்ட்ல. ஓகேங்களா? ஓ வந்துருச்சா? ஓகே சரி, இப்போ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாட் டைப். இப்போ ஏன்ற ஒரு வேரியபிள்குள்ள 5 இருக்கு. கரெக்டா? நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா எனக்கு என்ன வரும்? 5 வரும். இப்போ இந்த டேட்டா என்ன டைப்ல இருக்குன்னு சொல்றதுதான் டேட்டா டைப். ஓகேங்களா? பைத்தானை பொறுத்த வரைக்கும் 2 கேட்டகரி இருக்கு. ஒன்னு பிரிமிட்டிவ் டேட்டா டைப், இன்னொன்னு நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேங்களா? டேட்டா டைப்ல வந்து 2 கேட்டகரி இருக்கு. நான் இங்க டைப் பண்றது பாருங்க, ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. So Python data types has 2 categories. 2 கேட்டகரிஸ் இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு என்னன்னா பிரிமிட்டிவ். ஓகேங்களா? ஓகே பிரிமிட்டிவ் டேட்டா டைப். இன்னொன்னு என்னன்னா நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப். ஓகேங்களா? ஓகே இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா பேசிக். இந்த நான் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்புக்கு இன்னொரு பேர் இருக்கு, என்னன்னா கலெக்ஷன். ஓகேவா? இது வரைக்கும் புரியுதா? ஓகே சோ இப்போ நான் இதை ரன் பண்ணா எனக்கு என்ன வரும் அவுட்புட்ல? எது ரன் பண்ணணும்? இப்போ நான் ஓவராலா இந்த கோட் அடிச்சிருக்கேன் இல்லையா, இப்போ நான் அதை ரன் பண்ணேன்னா எனக்கு இந்த 5 ஆல்ரெடி அவுட்புட் வரும். பட் எனக்கு இதெல்லாம் ஒரு இங்கிலீஷ் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஒரு கோடிங் லாங்குவேஜ்க்குள்ள அடிச்சு வச்சிருக்கேன். இது அக்செப்ட் பண்ணாது. ரன் பண்ற அக்செப்ட் பண்ணாம எரர் வரும் பாருங்க. பைத்தான் கிளாஸ் 2 கேட்டகரிஸ் இந்த மாதிரிலாம் சொல்லிருக்கேன் இல்லையா, இதெல்லாம் என்னோட நீங்க கொடுத்துருக்கீங்க. இப்படி ஒரு சின்டாக்ஸ் வந்து என்னோட இதுல இல்லைன்னு சொல்லுங்க. ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு தெரியணும், ஒரு புரிதலுக்காக எனக்கு வேணும். பட் அது கோடிங்குள்ள வரக்கூடாது அப்படின்னா நீங்க எதை கமெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? கமெண்ட் பண்றது எப்படின்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் லைன்ல போயிட்டு ஹேஷ்டேக் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்க ஒரு லைனா போயிட்டு ஹேஷ்டேக் கொடுத்துக்கிட்டு இருந்தா டைம் ஆகும். கரெக்டா? ஆமா. இப்போ மல்டிபிளா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணலாம் தெரியுமா? இப்போ ஹேஷ்டேக் ஒரு லைனா இருந்தா ஒரு ஹேஷ்டேக் போட்டுக்கோங்க. மல்டிபிள் லைனா இருந்தா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்+ஸ்லாஷ் ஓகே டிவைட் பண்ற கிளாஸ் இருக்கு இல்லையா, அது கண்ட்ரோல்+ஸ்லாஷ். ஓகேங்களா? சோ ஒரு லைனை மட்டும் நீங்க கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா முன்னாடி போயிட்டு ஹேஷ்டேக் போடுறீங்களா, அதை நீங்க முன்னாடி போட்டு ஹேஷ்டேக் போடலாம். இல்லைன்னா எந்த லைன்ல, அதாவது அந்த ஒரு லைன்ல எங்க வேணாலும் கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல்+ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு லைன் மட்டும் கமெண்ட் ஆகும். ஓகேங்களா? ஓகே ஒன்னு நம்மளா போய் ஹேஷ்டேக் கொடுக்கணும், இல்லைன்னா கண்ட்ரோல்/ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஆமா அதாவது நீங்க முன்னாடியே போட்டு ஹேஷ்டேக் கொடுத்தாலும் ஒண்ணுதான். அந்த ஒரு லைன்ல எங்க வேணாலும் கர்சரை வச்சுட்டு கண்ட்ரோல்+ஸ்லாஷ் கொடுத்தாலும் ஒண்ணுதான். மல்டிபிளா நீங்க செலக்ட் பண்ணா செலக்ட் பண்ணி கண்ட்ரோல்+ஸ்லாஷ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே
இது மொத்தமா கமெண்ட் ஆகணும், மொத்தமா செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் ஸ்லாஷ் போடணும். ஓகே. ஸோ மல்டிபிள் லைன், இப்போ நீங்க ஒரு லைனை மட்டும் கமெண்ட் பண்றீங்க இல்லையா, அதோட பேர் என்னன்னா சிங்கிள் லைன் கமெண்ட். ஓகேங்களா? மல்டிபிள் லைன்ஸையுமே செலக்ட் பண்ணி கமெண்ட் பண்றீங்க இல்லையா, அது என்ன மல்டி லைன் கமெண்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ உங்களுக்கு மல்டி லைன் கமெண்ட் 2 மெத்தட் இருக்கு. இப்படியும் நீங்க கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா ஸ்டார்டிங்ல ட்ரிபிள் கோட்ஸ், எண்டிங்ல ட்ரிபிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு மல்டி லைன் கமெண்ட் தான். ஓகேங்களா? ஓகே. இப்ப நான் ரன் பண்றேன் பாருங்க, எனக்கு இது உள்ள எடுக்காது, இது மட்டும் 5ன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற நோட்ஸ் ஒரு டிஸ்கிரிப்ஷனை கமெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. புரியுதா அது? புரியுது. ஓகே, சரி. இப்போ டேட்டா டைப்ல போவோமா? இப்போ நான் இதை கமெண்ட் பண்ணிக்கிறேன், அப்போ செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் கிளாஸ் உங்களுடைய ஒரு புரிதலுக்காக நம்ம வச்சிருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறதுன்னா பிரிமிட்டிவ் டேட்டா டைப் தான் பார்க்க போறோம். a = 5 பிரிண்ட் ஏனா இது ஒரு டேட்டா டைப். இது என்ன சொல்லுங்க, அப்போ 5ன்றது ஒரு நம்பரா? ஆமா. இந்த பைத்தான் நம்பர் என்னன்னு சொல்லுன்னா இன்டிஜர். ஓகேங்களா? அதை என்ன டைப்னு எப்படி பார்க்கலாம்னா, பிரிண்ட்டுக்குள்ளேயே இப்போ ஒரு பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன்ன்றதுனால பக்கத்துல என்ன பண்ண சொன்னேன், ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட். அது ஒரு டைப் என்னன்னு பார்க்க போறோம், அதுவுமே ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்ப என்ன பண்ணணும், என்ன கேட்டீங்க? இப்போ பிரிண்ட்ன்றது ஒரு ஃபங்க்ஷன்ன்றதுனால ஒரு பிராக்கெட் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்றது. ஓகே. அதுல டைப் நான் பார்க்க போறோம், டைப்பும் ஒரு ஃபங்க்ஷன் தான். அப்ப என்ன பண்ணணும், டைப் வரும். அப்ப அதுக்கு திரும்ப இன்னொரு ஓபன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போடணும். போடணும். இப்போ நான் அந்த ஏ தூக்கி இதுல போட போறேன். இப்போ ஏ அதுக்குள்ள அசைன் ஆகிருக்கிற வேல்யூ வச்சு அது என்ன டேட்டா டைப்ல இருக்குன்னு சொல்ல போகுது. ஓகேங்களா? ஓகே. 5ன்றது நம்பரா? ஆமா. அந்த நம்பர் நான் என்ன சொன்னேன், இன்டிஜர்னு சொன்னேன்னா. ஆமா. இப்போ ரன் பண்றப்ப பாருங்க, அந்த இன்டிஜரை இன்ட் அப்படின்னு காட்டும். ஓகேவா? புரியுதா? புரியுது. அதாவது நார்மலா இன்டிஜரை 5 C வந்துருச்சு. இப்ப இன்டிஜர்ஸ்லாம் இன்ட்னு போட்டு ஏதோ டைப் பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆமா, அது டிஃபால்ட்டாவே எடுக்கும், நம்ம இது டைப் பண்ண மாட்டோம். அதோட டைப் அதுவே பார்த்து இது என்ன டைப்ன்றது நமக்கு சொல்லும். ஓகே. இது வந்து நம்பருக்கான டேட்டா டைப். ஓகேங்களா? அடுத்து இன்னொரு டேட்டா டைப் என்னன்னா 5ன்றதே 5.5ன்னு தரேன். அப்போ இது என்னது, 5.5ன்றது இன்டிஜரா? ஒரு டெசிமல் நம்பர். கரெக்டா? ஆமா. அந்த டெசிமலை பைத்தான் என்னன்னு சொல்லுன்னா ஃப்ளோட். ஓகேங்களா? ஓகே. டைப் பி டைப் ஆஃப் போட்டா அது என்ன வேல்யூன்னு காட்டிடும். 5.5ன்றதே பிரிண்ட் பண்ணும், அது என்ன டேட்டா டைப்னு காட்டும். நான் டெசிமலை வந்து ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே. 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 இப்போ நல்லா பாருங்க, C = நான் 5 டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுத்து இந்த மாதிரி சொல்றேன், லெட்டரா சொல்றேன். அப்போ என்ன பண்ணும், இப்போ C வந்து 5ன்னு பிரிண்ட் பண்ணும். அதுல டைப் என்னன்னா கேரக்டரா இருக்கா, லெட்டரா இருக்கா, அந்த கேரக்டரை பைத்தான் என்ன சொல்லணும்னா ஸ்ட்ரிங். ஓகே. ஓகேங்களா? ஸ்ட்ரிங்குக்கு வந்து என்ன வரும்னா str-னு வரும். ஓகேங்களா? சோ நம்பரை இன்டிஜர்னு சொல்லும், டெசிமலை ஃப்ளோட்னு சொல்லும், ஃப்ளோட். கேரக்டரை ஸ்ட்ரிங்னு சொல்லும், ஸ்ட்ரிங் str. ஓகேங்களா? ஓகே. சோ பிரிமிட்டிவ்ல மொத்தம் 5 இருக்கு, நம்ம 3 பார்த்துட்டோம். 4வது என்ன அப்படின்னா பூலியன். பூலியனுக்கு 2 கண்டிஷன் தான் இருக்கு. கேள்விப்பட்டிருக்கீங்களா பூலியன்ற வார்த்தை? 0 1 சொல்லுவாங்க அதுவா? அதேதான் 0 1 சொல்லுவீங்க இல்லையா, இங்க ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கு. ஓகே. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூனா 1, ஃபால்ஸ்னா 0. ஓகேங்களா? ட்ரூனா கேபிட்டல்ல T கேபிட்டல்ல வரணும், ஃபால்ஸ்னா F கேபிட்டல்ல வரணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பிரிண்ட் ஆஃப் Dன்னு சொல்லும்போது D ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணோம். அது என்ன டைப்ல இருக்குன்னு கேட்கும்போது அதோட டைப் ஆஃப் பூலியனா பூலுன்னு சொல்லி ஷார்ட் வெர்ஷன்ல காட்டும். ஓகேங்களா? ட்ரூ வந்து என்னது, பூலியன். சோ பூலியன். ஓகேங்களா? நீங்க ட்ரூன்னு போட்டாலும் அது பூலியன் தான், இல்லனா ஃபால்ஸ்னு போட்டாலும் அது பூலியன் தான். ஓகேங்களா? ஆல்சோ இப்போ நான் உங்களுக்கு இப்படி போறேன் பாருங்க, இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்ல 5ன்னு லெட்டர் டைப் பண்ணீங்க இல்லையா, நீங்க நார்மல் நம்பரா இருந்தா உங்க என்ன போட சொல்லுங்க, இப்படி போட சொல்லுங்க. கரெக்டா? ஆமா. நீங்க அந்த நம்பரையும் டபுள் கோட்ஸ்ல போய் போட்டீங்கன்னா அந்த நம்பரும் ஸ்ட்ரிங்கா தான் மாறும். ஓகே. அதனாலதான் நம்பர் போடும்போது டபுள் கோட்ஸ்ல போடாம, அதாவது
வேரியபிள்ஸ் மட்டும்தான் அந்த டபுள் கோட்ஸ்குள்ள போடணும். அதனால டபுள் கோட்ஸ் வந்தாலே அது ஸ்ட்ரிங்கை டிஃபால்ட்டா ஐடென்டிஃபை பண்ணிடும். ஆமா, ஏதாவது லெட்டர் ஏபிசிடி லெட்டரோ இல்ல நம்பர் கூட லெட்டர் எது சேர்ந்தாலோ அதை நீங்க டபுள் கோட்ஸ் தான் போடணும். ஓகே. வெறும் நம்பரா இருந்துச்சுன்னா அதை நீங்க நார்மலா போட்டுக்கணும். ஓகேங்களா? இப்ப அதே டபுள் கோட்ஸ்குள்ள நான் ட்ரூன்னு அடிச்சா அது ட்ரூன்னு தான் காட்டும், பூலியன் காட்டாது. அதுக்கு நான் பூலியன் காட்டாது. நான் ட்ரூவை கேபிட்டல் இது கொடுக்குறேன்னா ட்ரூவை வந்து ஸ்ட்ரிங்னு தான் காட்டும். ஸ்ட்ரிங் தான் காட்டும், பூலியன் காட்டாது. ட்ரூ வந்து ஒரு ஸ்ட்ரிங்னு காட்டுது. ஓகே. டபுள் கோட்ஸ் வந்து ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறது. லாஸ்டா ஒரு டேட்டா டைப் இருக்கு, அது என்னன்னா காம்ப்ளெக்ஸ். இது ஆப்ஷனல் தான், சும்மா ஜஸ்ட் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போது, நீங்க மேண்டரியா ரொம்பலாம் யூஸ் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? சோ இது வந்து என்னன்னா காம்ப்ளெக்ஸ் சொல்லுவாங்க, ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? பிரிண்ட் ஈன்னு போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஆல்சோ பிரிண்ட் டைப் ஆஃப் ஈன்னு போட்டீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி காட்டும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் சும்மா தெரிஞ்சுக்கோங்க. மொத்தம் பிரிமிட்டிவ்ல 5 இருக்கு. இன்ட்டு, ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன். ஓகேங்களா? அந்த காம்ப்ளெக்ஸ்ன்றது நம்ம ஒரு ஃபங்க்ஷன், அதாவது பிளஸ் பண்ணு மைனஸ் பண்ணு நம்ம ஒரு வார்ப்புக்கு கொடுக்கிறோம், அது வந்து காம்ப்ளெக்ஸ் மீன் ஆகுமா? ஆமா, காம்ப்ளெக்ஸ். அதுவே பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல ஒன் ஆஃப் தி டைப். இன்ட்டு, ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், காம்ப்ளெக்ஸ் மொத்தம் 5 இருக்கு பிரிமிட்டிவ்ல. ஓகேங்களா? ஓகே. ஆல்சோ உங்களுக்கு நான் இன்னொன்னு பண்ணி காட்டுறேன். இது பாருங்களேன். a = 5ன்னு போட்டு b = 5ன்னு போட்டு பிரிண்ட் a + b கொடுத்தா என்ன வரும்? ரெண்டும் ஆட் பண்ணி வரும். ரெண்டும் ஆட் பண்ண 10ன்னு வரும். கரெக்டா? நான் எதுக்காக நம்பரை வந்து டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் டபுள் கோட்ஸ்க்குள்ள 5 கொடுத்தேன்னா இது என்ன பண்ணுங்க? இப்ப என்ன பண்ணும்? அவுட்புட்ல 5 + 5 வருமா? இந்த மாதிரி 55 ஓட்டிக்கும். 55 வந்துடும். கேரக்டரா எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸ்டில் இது நம்பர் கிடையாது, இது ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கு. ஓகேங்களா? அதனாலதான் நம்ம கொடுக்கும்போது நம்பரை வந்து அப்படியே டைரக்டா கொடுக்கும் டபுள் கோட்ஸ் இல்லாம. ஓகேங்களா? ஓகே. இது புரியுதா? புரியுது. ஓகே. இது வந்து நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் வேல வந்து பிரிண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்ப சிம்பிளா நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள மதன் ஒருத்தவர் இருக்காரு. ஓகேங்களா? ஓகே. ஏஜ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள அவரோட ஏஜ் இருக்கு. பிளேஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள அவரோட ஊர் இருக்கு. ஓகேங்களா? லைக் வேணா பிளேஸுக்கு பதிலா நான் உங்களுக்கு வேற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா டைப் தரேன். லைக் ரேட்டிங் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ள திருச்சின்னு இருக்கு. ஓகேங்களா? ஓகே. இந்த மாதிரி 3 டேட்டா டைப் வித் 3 டேட்டா கூட இருக்கு. 3 வேரியபிள் இருக்கு. ஓகேங்களா? ஒன்னு ஸ்ட்ரிங், ஓகேங்களா, ரேட்டிங் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓகே, ரேட்டிங் அப்படின்னா 4.5 இந்த மாதிரி ஒரு இதுல தரேன், ஃப்ளோட்ல தரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நேம்ன்ற ஒரு வேரியபிளுக்கு மதன்ன்ற ஒரு பேரை நான் ஸ்ட்ரிங்ல கொடுத்துட்டேன். ஏஜ்ன்ற ஒரு வேரியபிளுக்கு 23ன்ற ஒரு நம்பரை நான் ஒரு வேல்யூவா கொடுத்துட்டேன். ரேட்டிங்ன்ற ஒரு வேரியபிளுக்கு 4.5ன்ற ஒரு ஃப்ளோட்டை நான் ஒரு வேல்யூவா கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு எப்படி அவுட்புட் வேணும்னா, மதன் இஸ் 23 years old and his rating is 4.5. புரியுதுங்களா என்ன பண்ணிருக்கேன்ட்டு? நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இது வந்து எனக்கு தேவைன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? எப்படி பிரிண்ட் பண்ணலாம்? பிரிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுங்க. பிரிண்ட்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன தேவை? எனக்கு மதன்னு வரணும். மதன்ன்ற பேரு ஒரு வேரியபிள், நேம்ன்ற வேரியபிள்ல இருக்கு. ஆமா. இந்த இடத்துல நிறைய பேர் மோஸ்ட் காமனா பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, வேரியபிள் டபுள் கோட்ஸ்க்குள்ள போட்டுருவாங்க. அப்படி போடக்கூடாது. வேரியபிள் டைரக்டா தான் கால் பண்ணணும். ஓகேங்களா? நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, டபுள் கோட்ஸ்க்குள்ள போட்டு நேம் போட்டாங்கன்னா அந்த நேம்ன்ற வேரியபிள் வந்து அவங்க அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பட் நமக்கு அதோட வேல்யூ வேணும்னா நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்காம டைரக்டா தான் கொடுக்கணும். ஓகே. இப்போ நீங்க நேம் கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள்க்குள்ள உள்ள வேல்யூ வெளியே வரும். வந்துருச்சா? சோ இது எல்லாத்தையுமே நம்ம கமெண்ட் பண்ணிக்கலாம். மேல உள்ளதெல்லாம் இப்போ பிரிண்ட் நேம் நான் கொடுத்திருக்கேன் இல்லையா? இப்போ இந்த பிரிண்ட் நேம்ல வந்து என்ன வந்துருச்சு? மதன் வந்துருச்சா? அடுத்து கமா. ஓகேங்களா? என்ன வேணும் உனக்கு? எதுக்காக கமா போறேன்னா, இப்போ நல்லா பாருங்க, மதனுக்கு அப்புறம் என்ன வார்த்தை இருக்கு? இஸ் இருக்கா? இஸ் வந்து எந்த வேரியபிளும் இல்ல, நம்மளா தான் டைப் படிக்கணும். அப்போ இஸ்ன்றது டேட்டா கொடுக்கணும்னா ஒரு டபுள் கோட்ஸ்க்குள்ள கொடுக்கணும். அப்போ ஒரு வேரியபிளுக்கும் ஒரு ஸ்ட்ரிங்கு, வேரியபிளுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் வரப்போகுது அப்படின்னா
நான் கமா கொடுத்துதான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஒரு வேரியபிள் அடுத்து இன்னொரு வேரியபிள் வந்தாலும் சரி, இல்ல ஒரு வேரியபிள் அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் வந்தாலும் சரி, நம்ம கமா கொடுத்து தான் கொடுக்கணும். இப்போ நான் டபுள் கோட்ஸ்குள்ள இஸ் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? எப்படி ஒரு வேரியபிளுக்கு அடுத்து ஒரு ஸ்ட்ரிங் வரும்போது நடுவில் கமா வந்துச்சோ, அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்க்கு அடுத்து ஒரு வேரியபிள் வரும்போது கமா வரும். ஓகேங்களா? ஓகே. இப்ப அடுத்து என்ன போடணும்? 23ன்றது எந்த வேரியபிள் இருக்கு? ஏஜ். சூப்பர். அடுத்து என்ன போடணும்? ரொம்ப கமா கொடுத்து கமா ரேட்டிங் டபுள் கோட்ஸ்குள்ள இதை நம்ம டைப் பண்ணணும். கரெக்டா? ஆமா, அந்த டேர்ம் ஃபுல்லா டைப் பண்ணிட்டு கடைசியா போட்டாச்சா? இப்போ கமா கொடுத்து இந்த 4.5 இருக்குல்ல, அதுக்கு என்ன பண்ணணும்? அது ரேட்டிங் அப்படியே டைப் பண்ணணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க, என்ன அவுட்புட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், எனக்கு அது அப்படியே வந்துருச்சு. காட்டுதா? Athens 23 years old and his rating is 4.5. நான் எதிர்பார்த்தேன், அப்படியே எனக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இதை ரெண்டு மெத்தட்ல பிரிண்ட் பண்ணலாம். இதோட பேர் என்னன்னா ட்ரெடிஷனல் பிரிண்டிங் மெத்தட். ஓகேங்களா? காலங்காலமா இதான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? இதை இன்னொரு மெத்தட்ல பிரிண்ட் பண்ணலாம். நான் அதையும் சொல்லி தரேன். உங்களுக்கு எது ஃபிளெக்சிபிளோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிரிண்ட் போடும்போதே அதோட பிராக்கெட்ல ஸ்டார்டிங்ல எஃப் கொடுத்தரணும். ஓகேங்களா? இதோட பேர் என்னன்னா ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். இப்ப நம்ம பண்ண போறோம் இல்லையா, இதோட பேரு வந்து ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். ஒரு ஸ்ட்ரிங்கை நான் ஃபார்மேட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஃபார்மேட்டட் ஸ்ட்ரிங். இப்போ இதே என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் பிளஸ் கிளாஷ் பண்ணி கமெண்ட் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் இதை எப்படி பிரிண்ட் பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்களேன். இதே மாதிரிதான் பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்டார்டிங்ல எஃப் கொடுத்துடணும். எஃப்க்கு பக்கத்துல நீங்க ஒரு வேர்டு டபுள் கோட்ஸ் கொடுத்தா போதும். வேற எங்கேயும் டபுள் கோட்ஸ் தேவையில்லை, எங்கேயும் கமா கொடுக்கணும் தேவையில்லை. ஓகேங்களா? புரியுதா என்ன சொல்றேன்? ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு, நான் எஃப் கொடுத்துறேன். எஃப்க்கு பக்கத்துல டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்றேன். ஓகேவா? இந்த இடத்துல நீங்க ஒரு வேர்டு டபுள் கோட்ஸ் போட்டா போதும், வேற எங்கேயும் நீங்க போட மாட்டீங்க. ஓகேங்களா? பட் நீங்க என்ன பண்ணணும்னா கமாவும் போட வேண்டாம், பட் நீங்க கொடுக்க போற வேரியபிள் மட்டும் கர்லி பிரேசஸ்க்குள்ள போடணும். ஓகேங்களா? கொடுக்க போற வேரியபிள் மட்டும் கர்லி பிரேசஸ்க்குள்ள போடணும். இதான் கர்லி. ஓகே. அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள நான் நேம்னு போடுறேன். அதுக்கு அடுத்து வர போற இஸ்க்கு நீங்க கமாவோ டபுள் கோட்ஸோ போட வேண்டாம், ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் விட்டு பக்கத்துல டைப் பண்ணா மட்டும் போதும். ஓகே. அதுக்கு பக்கத்துல வர ஏஜ் நம்ம என்ன பண்ணணும், அது அந்த ஃப்ளவர் பக்கெட் அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ள போடணும். அதுக்கு பக்கத்துல வர ஸ்ட்ரிங் அது அப்படியே டைப் பண்ணிக்கலாம். அப்படி டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு பக்கத்துல வர வேரியபிள் திரும்ப அந்த ஃப்ளவர் பக்கெட் கர்லி பிரேசஸ்க்குள்ள போடணும். ஓகேங்களா? இப்போ இதை ரன் பண்ணாலும் எனக்கு சேம் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் தான் வரும். ஓகேங்களா? இப்போ இதுவும் ஒண்ணுதான், இதுவும் ஒண்ணுதான். நீங்க இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம், இப்படியும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேங்களா? பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. புரியுதா? நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பார்த்தோம்னா ஓரளவுக்கு ஓகேவா உங்களுக்கு? நீங்க பார்த்ததெல்லாம் புரியுதா? ஓகே. ஃபர்ஸ்ட் அந்த பிரிமிட்டிவ் 5 டைப் பார்த்தோம், தென் இந்த சென்டென்ஸ். ஓகே. பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ல மொத்தம் இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன், காம்ப்ளெக்ஸ்லாம் பார்த்திருப்போம். எப்படி டிஃபரெண்ட் மெத்தட்ல பிரிண்ட் பண்றதெல்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி பிரிண்ட் பண்றது, ஃபார்மேட் ஸ்ட்ரிங்ல எப்படி பிரிண்ட் பண்றது, அப்புறம் சின்டாக்ஸ்னா என்ன, வேரியபிள்னா என்ன, அதை எப்படி எல்லாம் கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிங்கிள் லைன் கமெண்ட்னா என்ன, மல்டி லைன் கமெண்ட்னா என்ன, ஒரு பேசிக் பைத்தானோட இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ பிரிமிட்டிவ் டேட்டா டைப் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? நான் பிரிமிட்டிவ்ல பேசிக்கா 4 தான் இருக்கு. நான் அந்த 4 எப்படி இருக்குன்ற ஸ்ட்ரக்சர் சொல்றேன். அந்த 4 இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளயுமே 10 ஆபரேஷன் இருக்கு. ஓகேங்களா? நான் பேசிக் ஸ்ட்ரக்சர்ஸ் நான் காட்டுறேன், அந்த ஸ்ட்ரக்சரை பாருங்க. நம்ம ஃபர்தரா பாக்குறப்போ ஒரு ஆபரேஷன்ஸா பார்த்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ நம்ம இன்னைக்கு பண்ணதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விட சொல்றேன். ஓகேங்களா? சோ இப்போ லேப்ல தானே கனெக்ட் பண்ணிருக்கீங்க? ஆமா, லேப்ல தான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஏராப்டர் லேப் மோஸ்ட்லி இப்போ நம்மள மாதிரி டெவலப்பர் கூட ஒரு காமன் இஷ்யூ என்னன்னா, ஒன்ஸ் நம்ம லேப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம்னா திருப்பி ஓப்பன் பண்ணணும்னு தோணாது. அதனால நீங்க இருக்கிறப்பவே நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஓகேங்களா? கிளாஸ் முடியும் போதே அனுப்பிச்சிட்டீங்கன்னா கையோட கையா நான் பார்த்துட்டு போயிடுவேன். ஆமா, ஓகே. அப்போ நான் இந்த எப்படி இதுக்குள்ள போறதுன்னு தெரியுது உங்களுக்கு. பைத்தான் ஆன்லைன் கம்பைலருக்குள்ள போயிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ண இது வரைக்கும் உங்களுக்கு பண்ணிட்டீங்கன்னா பேசிக், அதாவது பேசிக்லயே நம்ம இன்னும் போல பேசிக் ஆஃப் பைத்தான் இருக்கும் இல்லையா, அந்த பேசிக் ஆஃப் பைத்தான் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த ஆபரேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ பைத்தான்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நம்ம அப்படியே போகலாம். ஓகேங்களா? ஸோ
ஸோ அடுத்து நம்ம பார்க்க போறதுன்னா பிரிமிட்டிவ்ல 5 இருக்கு ஓகேங்களா, பட் நான் பிரிமிட்டிவ்ல 4 இருக்கு ஓகேங்களா. நான் அதை மல்டிபிள் வேரியபிள்ல போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 5 ஓகேங்களா. அதாவது ஒன்றும் இல்லை, நீங்க கொடுக்க போற டேட்டாவை ஒரு டேட்டாவை மட்டும் ஒரு வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அது பிரிமிட்டிவ், மல்டிபிள் டேட்டாவை ஒரு வேரியபிள் கொடுத்தீங்கன்னா அது நான் பிரிமிட்டிவ். ஓகேவா? நீங்க கொடுக்க போற மல்டிபிள் டேட்டாவுக்கு ஒரு பாக்ஸ் வேணும் கரெக்டா, அதான் அந்த பிராக்கெட். அதை நான் கொடுக்கும்போது ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்தேன்னா அது லிஸ்ட். ஓகேங்களா, ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்தா லிஸ்ட், மல்டிபிள் வேல்யூஸ் ஸ்கொயர் பிராக்கெட்ல கொடுத்தோம்னா அது லிஸ்ட். அதே மல்டிபிள் வேல்யூஸ ரவுண்ட் பிராக்கெட், இதுக்கு பேரு பாராந்தசிஸ் சொல்லுவோம் ஓகேங்களா. ரவுண்ட் பிராக்கெட்ல கொடுத்தோம்னா அதுக்கு பேரு டப்பிள். அதுக்கு பாருங்க, டப்பிள் டப்பிள் வரும் பாருங்க, லிஸ்ட் டப்பிள். ஓகே, டப்பிள். ஓகேங்களா. அதே இத மல்டிபிள் வேல்யூஸ கர்லி பிரேசஸ்க்குள்ள கொடுத்தா அது பேரு செட். ஓகே, இதோட பேரு செட். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா மல்டிபிள் கீ வேல்யூ பேர் ஜோடி ஜோடியா இருந்துச்சு அப்படின்னா அதுதான் டிக்ஷனரி. ஓகேங்களா. நான் கொடுக்க போற கீ ஸ்ட்ரிங்ல இருந்தா டபுள் கோட்ல தரணும், அதுக்கு கொடுக்க போற வேல்யூ ஸ்ட்ரிங்ல இருந்தா அதே டபுள் கோட்ல தான் தரும். ஓகேங்களா. நான் கொடுக்க போற கீ வந்து ஏஜ், அது ஸ்ட்ரிங்ல இருக்கு, நான் டபுள் கோட்ல கொடுத்துறேன். அதுக்கு கொடுக்க போற வேல்யூ, நான் ஒரு கீ கொடுக்கும்போது காலன் வச்சுதான் பக்கத்துல வேல்யூ கொடுக்கணும். ஓகேங்களா. அந்த நம்பர் வந்து டைரக்டா நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஃபால்ட்டா கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஓகே, பிளேஸ்ன்ற டபுள் கோட்ஸ்ல நான் காலன் வச்சு டபுள் கோட்ல இந்த மாதிரி நான் திருச்சி. ஓகேங்களா. அதாவது ஒண்ணும் இல்ல, ஒரு கீ இங்க நேம்ன்ற கீக்கு வேல்யூ யாருன்னா மதன், ஏஜ்ன்ற கீக்கு வேல்யூ யாருன்னா 23, பிளேஸ்ன்ற கீக்கு வேல்யூ யாருன்னா திருச்சி. இந்த மாதிரி ஜோடி ஜோடியா கீ வேல்யூ பேரா இருக்கிறவர் தான் டிக்ஷனரி. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு லிஸ்ட்னு வரும், செகண்ட் ஒன்னு டப்பிள், தேர்டு ஒன்னு செட்டு, ஃபோர்த் ஒன்னு டிக்ஷனரி. ஓகேங்களா. வந்துருச்சா? லிஸ்ட், டப்பிள், செட்டு, டிக்ஷனரி. ஓகேங்களா. இந்த லிஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இது இந்த லிஸ்ட்டுமே இந்த டப்புலுமே ஆர்டர் கலெக்ஷன் தான். ஓகேங்களா. இது ரெண்டுமே ஆர்டர் கலெக்ஷன் தான், பட் இந்த ஆர்டரை நம்மளால மாத்திக்க முடியும். லிஸ்ட் இருக்கு இல்லையா, லிஸ்ட்ல வந்து நம்மளால அந்த ஆர்டரை மாத்த முடியும். அதனால லிஸ்ட்டுக்கு இன்னொரு பேர் இருக்கு, மியூட்டபிள். மியூட்டபிள். ஓகேங்களா. இதுவுமே ஆர்டர் கலெக்ஷன் தான், பட் இந்த ஆர்டர் நம்மளால மாத்த முடியாது. டப்புள் இருக்கு இல்லையா, டப்புல நம்மளால அந்த ஆர்டரை மாத்த முடியாது, அதனால அதோட பேர் வந்து இம்மியூட்டபிள். ஓகேங்களா, புரியுதா? இதுவும் ஆர்டர் கலெக்ஷன் தான், இதுவும் ஆர்டர் கலெக்ஷன் தான். இதோட ஆர்டர் நம்மளால மாத்த முடியும், அதனால இது பேர் மியூட்டபிள். டப்புல நம்மளால ஆர்டரை மாத்த முடியாது, அதனால இது இம்மியூட்டபிள். லிஸ்ட்ல தான் உங்களால மாத்த முடியும், சோ அது மியூட்டபிள். ஓகேங்களா. செட் வந்து என்னன்னா அன்ஆர்டர் கலெக்ஷன். நீங்க ஒரு ஆர்டர்ல கொடுத்தீங்கன்னா அது வேற ஒரு ஆர்டர்ல இருக்கும். இப்போ நான் வந்து ஸ்டார்டிங்ல வந்து 5 தரேன், இங்க வந்து 1 தரேன் டப்புல. ஓகேங்களா. லிஸ்ட்லயுமே வந்து பாத்துக்கோங்க, ஸ்டார்டிங்ல 5 தரேன், லாஸ்ட்ல 1 தரேன். செட்டுலயுமே அதே மாதிரி என்ன பண்றேன், ஸ்டார்டிங்ல 5 தரேன், லாஸ்ட்ல 1 தரேன். ஆல்சோ அடிஷனலா வந்த வேல்யூவை திருப்பி தரேன். ஓகேங்களா. 1,1,5 இங்க கொடுப்போம், திருப்பி நம்ம இங்கேயும் 1,1,5 கொடுப்போம், திருப்பி இங்கேயும் 1,1,5 கொடுப்போம். இப்ப எல்லா டேட்டா சேமா இருக்கா? ஷிஃப்டா சொல்லணும்னா நீங்க எடுக்கிற ஆர்டர் அப்படியே எடுக்கும், லிஸ்ட் டப்பும் நீங்க கொடுக்குற ஆர்டர் அப்படியே எடுத்துக்கும். எதுவுமே வாங்கும்போது எந்த மாடிஃபையும் பண்ணாது. ஓகேங்களா. அதனால இது ஆர்டர் கலெக்ஷன். பட் செட்டு வந்து நீங்க கொடுக்கும்போது அந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, அதை அன்ஆர்டரா காட்டும், அதாவது அசெண்டிங்ல காட்டும், ரிப்பீட்டட் வேல்யூஸை எடுத்துக்காது. இங்க 1,1,5,5 2 வாட்டி வந்துருக்கு இல்லையா, பட் ஒரு வாட்டி தான் எடுத்துக்கும். ஒரே நிமிஷம், நம்ம மியூட்டபிள் இம்யூட்டபிள்னு போட்டோம் இல்லையா, அதை வந்து கமெண்ட் பண்ணணும், உங்களுக்காக போட்டிருக்கேன், அதை கமெண்ட் பண்ணணும். அதனால இது முன்னாடி போய் இப்படி கமெண்ட் பண்ணிக்கலாம். ரன் பண்ற பாருங்க, எனக்கு வந்து செட்டுக்கு வந்து 1 2 3 4 5 ஆர்டரா காட்டிருக்கு, ரிப்பீட்டடா எடுத்துக்கல. பட் லிஸ்ட்ல டப்புல என்ன ஆர்டர் கொடுத்துருக்கோமோ அந்த ஆர்டர் அப்படி எடுத்துருக்கேன். இது ஒரு ஆர்டர் கலெக்ஷன், செட்ன்றது அன்ஆர்டர் கலெக்ஷன். புரியுதா? பிளஸ் டூப்ளிகேட் எடுத்துக்காது, டூப்ளிகேட் அலோவ் பண்ணாது. ஓகேவா. இது வந்து கீ வேல்யூ பேர், டிக்ஷனரின்றது ஒரு கீ வேல்யூ பேர். ஓகேங்களா.